இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வருணுக்கும் உனக்கும் நடக்க போற கல்யாணத்துல கூட முகூர்த்த புடவை உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே எடுத்துக்கலாம். இங்க வேலை செய்யறவங்கள எல்லாம் வேலையாட்களா பார்க்காம நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பாத்துக்கணும். முக்கியமா கடைக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராம பாத்துக்கணும். ஏன்னா இது வெறும் கடையிலமா அண்ணாமலை குடும்பத்தோட அடையாளம். அது எனக்கு அப்புறமா நீதான் காப்பாத்தணும். ஆண்டி என்ன அவங்க மருமகளாவே நினைச்சு இவ்வளவு சந்தோஷமா பேசும்போது ஏன் விஷயத்தை எப்படி என்கிட்ட சொல்றது? எடுத்து வைங்க வெண்ணிலா. கடையோட வரவு செலவெல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். யாருக்கும் நம்ம கை கட்டி பதில் சொல்ற மாதிரி இருக்க கூடாது. இந்த அண்ணாமலை சில்க்ஸோட பேரும் புகழும் இனிமே உன் கையில தான் இருக்கு. இல்ல இவங்க கிட்ட நிச்சயமா என்னால சொல்ல முடியாது. பேசாம வருண் கிட்ட இதை பத்தி பேசலாம். வா அங்க போலாம். அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதான். ஆண்டி சாரா வா வா. வரும் வரும். இங்க என்ன பண்ற? உங்க அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி சொல்லலாம்னு வந்தேன். ஹே, நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமும் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா சாரா? இல்ல வருண், இந்த விஷயத்துல உன் மேல எனக்கு நம்பிக்கை வரல. நீ நிறைய டைம் உங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்ட. ஆனா நீ இது வரைக்கும் ஒரு தடவையாவது சொல்லிருக்கியா? இப்ப மட்டும் உங்க அம்மா கிட்ட நீ சொல்லுவேன்னு உன்னை நம்பி நான் எப்படி வெயிட் பண்ண முடியும்? அதான் நானே சொல்லலான்னு வந்தேன். சாரா, நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், என்ன நம்பு. இங்க பாரு வருண், இங்க யாருமே ப்ராமிஸ் பண்ற மாதிரி உண்மையால நடந்துக்கிறது இல்ல. அப்படி நீ பண்ண ப்ராமிஸ் உண்மைனா நம்ம விஷயத்தை பத்தி நேத்து நைட்டே உங்க அம்மா கிட்ட பேசிருப்பல. ஏன் பேசல? சொல்ல வருண், ஏன் பேசல? உன்னால சொல்ல முடியாது வருண், அதனாலதான் நானே சொல்லலான்னு வந்தேன். சாரா, கொஞ்சம் பொறுமையா இரு. முடியாது வருண், இதுக்கு மேல பொறுமையா இருக்க என்னால முடியாது. இப்பவே உங்க அம்மா அந்த வெண்ணிலாவ மருமகளா நினைச்சு கடை பொறுப்பை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்தது கூட தெரியாம அவளை அப்படியே எப்படி தாங்குறாங்க. இனிமேலும் நான் அமைதியா இருந்தா உன் கல்யாண பத்திரிக்கைய என்கிட்டயே கொடுப்பாங்க உங்க அம்மா. சாரா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதுக்கு நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட பேசுறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதான் நான் வெண்ணிலா கிட்டே பேச போறேன்.